Let's go. ஸோ வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்டில் இருக்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்கலாம். ஸோ இதை போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையுமே பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கும் தமிழில் படிக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த ஒரே வீடியோவில் நான் போடுறேன். ஸோ ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போகலாம் இப்போது. ஸோ டைம்லைன் ஏன்ஷியன் வேர்ல்ட் சிவிலைசேஷன், அதாவது உலகின் தொன்மையான நாகரிகங்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட காலக்கோடு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமியா பார்த்தீங்கன்னா 3500 to 2000 BC. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் நாகரிகம் 3100 to 1100 BC. நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி பார்த்தீங்கன்னா 3300 to 1900 BC. நெக்ஸ்ட் சைனீஸ் பார்த்தீங்கன்னா 1700 to 1122 BC. ஸோ மெசபடோமியா நாகரிகம் தமிழில், எகிப்த் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், நெக்ஸ்ட்டு சீன நாகரிகம். இதோட காலக்கோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக வந்ததால இது இப்படி இருக்குது. ஸோ இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லா கொஷின்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதோட காலக்கோடு கரெக்டாக பார்த்துக்கோங்க. மெசபடோமியாவுக்கு வந்து 3500 2000 வரைக்கும், ஓகேவா, எல்லாமே கிமுன்னு வரும். நெக்ஸ்ட் ஈகிப்த் நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3100 1100. நெக்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3300 1900. ஸோ நெக்ஸ்ட் சீன சமவெளி பார்த்தீங்கன்னா 1700 1122 கிமு பார்த்து. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வை டிட் பீப்புள் செட்டில் நியர் ரிவர்ஸ்? ஸோ மக்கள் வந்து ஏன் நதிக்கரையில் வந்து குடியேறினாங்கன்றதுக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனும் இந்த கொஷினும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கூற்று காரணங்கள் கேள்வியில் தமிழில் கேட்பாங்க. ஸோ அசஷன் அண்ட் ரீசனில் இங்கிலீஷில் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதனாலன்றது நமக்கு தெரியணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பீப்புள் ப்ரிஃபர் டு செட்டில் நியர் த ரிவர்ஸ் ஃபார் த ரீசன். ஸோ அந்த ரீசன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து த சாயில் இஸ் ஃபர்டைல், fresh water is available for drinking, water, livestock and irrigation, easy movement of people and goods is possible. ஸோ என்ன சொன்னாங்கன்னா சாயில் வந்து வளமாக இருக்குது, வளமான மண் இருக்குது. ஆறுகளில் பாயும் நன்னீர் வந்து ரொம்ப குடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் கால்நடைகளுக்கான தண்ணீர், தேவைப்படுற தண்ணீர், நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்கு வயலில் எல்லாமே வந்து இருக்குது. அதனால தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இருக்கிறதால போக்குவரத்துக்கும் ஒரு ஏற்ற வழியாக இருக்குது. ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் மக்கள் வந்து நதிக்கரையில் வந்து குடியேறுறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் த லாஸ்ட் சிட்டி ஹரப்பா. ஸோ ஹரப்பா வந்து என்னன்னு சொல்லுவாங்க, புதையுண்டு நகரம். புதையுண்டு நகரம்னா என்ன நகரம் கேட்பாங்க, ஹரப்பா தான். ஸோ த ரன்ஸ் ஆஃப் ஹரப்பா were described by the British East India Company soldier Charles Mason in his book. அவரோட புக்கில் வந்து இதை குறிப்பிட்டிருக்காரு. எதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிட்டி ஹரப்பாவை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் தான் வந்து அவரோட புக்கில், ஆங்கிலேயர் வந்து அவரோட புக்கில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Rand brick castle with very high walls and towers built on a hill. ஸோ இந்த கூற்றை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த பாழடைந்த செங்கற் கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. ஸோ இதை வந்து சார்லஸ் மேசன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த குறிப்பாக இந்த வார்த்தைகள்லாம் சொன்னது யாருன்றதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து கொஷினாக கேட்பாங்க. ஸோ இந்த ஹரப்பா சிட்டி எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா பாகிஸ்தானின் உள்ள வடமேற்கு பகுதியை வந்து ஸோ அங்கே வந்து பார்த்துருப்பாரு. ஸோ ஓகேவா, அவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு படை வீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் 1856 when engineers laid a railway line connecting Lahore to Karachi, they discovered more burnt bricks. Without understanding their significance, they used the bricks for laying the railroad. ஸோ எந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க, ரயில் பாதை வந்து லாகூர்லேருந்து கராச்சிக்கு கண்டுபிடிச்சாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து தோண்டிய போது அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க, அதிகமான சுட்டு செங்கற்களை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட முக்கியம் வந்து உணராமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், ரயில் பாதை இடையில போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த கற்களுக்கு அதில் இடையில ஒரு கற்கள் போடுவாங்கல்ல ட்ரெயினில், ஸோ அந்த கற்களுக்கு பதிலாக சுட்ட செங்கற்களை போட்டிருக்காங்க. அதோட அருமை புரியலை அப்படின்னு நீங்கள் இங்கே வந்து சொல்கிறார் அவர். In 1920, archaeologists began to excavate the cities of Harappa and Mohenjo-daro. They unearthed the remains of these long-forgotten cities. In 1924, the Director General of ASI, Sir John Marshall, found many common features between Harappa and Mohenjo-daro. He concluded and they were part of the larger civilization. So,
1920 பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை வந்து அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ எப்போ வந்து எக்ஸவேஷன் பண்ணாங்கன்னா 1920. ஸோ அப்போ வந்து நீண்ட நாளாக மறைந்து கிடந்த ஒரு நகரத்தோட எஞ்சிய பகுதிகள் தான் வந்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தது. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிளேஸ் அப்படின்றது நம்ம உலகுக்கு அவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹரப்பா தான் வந்து மிக மிக பழமையானது, மொகஞ்சதாரோ விட பழமையானது ஹரப்பா நகரம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே பாருங்களேன், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1861. ஸோ அலெக்சாண்டர் கனிஹாம் தான் சர்வேயராக இருந்தார். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கு. ஸோ இன்னொன்று பாருங்க, நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. ஸோ நாகரிகம்ன்றது எந்த வார்த்தையில, அதாவது லத்தீன் மொழி, ஸோ அதற்கு பேர் வந்து சிவிஸ், ஸோ அதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நகரம் என்று பொருள். ஸோ சிவிஸ் என்றால் என்ன, நகரம் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எப்படி ஒரு லாஸ்ட் சிட்டியை கண்டுபிடிக்கிறாங்கன்றத கொஞ்சம் ஒரு 6 பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கடகடன்னு பார்த்துலாம். பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் such as bricks, stones and bits of broken pottery and location of the city and time that belong to. ஸோ அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து அங்க இருக்கிற செங்கற்கள், கற்கள், உடைந்த அந்த பானை ஓடுகள் எல்லாத்தையும் வச்சு அதோட காலத்தை வந்து கண்டறிறாங்க. ஸோ அவங்க எதை சர்ச் பண்றாங்கன்னா ஏன்ஷியன் லிட்ரரி சோர்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ எதை வந்து ரெஃபரன்ஸாக எடுக்கிறாங்கன்னா இலக்கிய ஆதாரங்களை ரெஃபரன்ஸாக எடுக்கிறாங்க. தே லுக் அட் ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த எக்ஸிபிஷன் சைட்ஸ் ஆர் சிட்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டோபோகிராஃபி. ஸோ வான்வழி புகைப்படங்கள் மூலமாக அந்த புதையுண்ட நகரங்களோட மேற்பரப்பை காண்றதுக்கு அவங்களுக்கு யூஸாக இருக்கிறது அந்த ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் தான். நெக்ஸ்ட் அவங்க எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து காந்த புல வருடி. ஸோ அதை வச்சு என்னென்ன பொருள் இருக்குன்றதை கண்டுபிடிப்பாங்க. இதை நம்ம வந்து நிறைய கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் ரியல் லைஃப்ல பண்றாங்க. The presence and absence of the archaeological remains can be detected by radar and remote sensing method. ஸோ எஞ்சிய தொல்பொருள்கள்லாம் இன்னும் வந்து அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரேடார் கருவி மூலம் அந்த நுண்ணுறவு முறையில ஸோ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. பேசிக்கா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஸோ எதை மெத்தட்லாம் யூஸ் பண்ணாங்கன்றது அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ யூ நோ பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதில் இன்ஃபர்மேஷன் குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்கல்ல, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது அப்படியே நம்ம பார்த்துலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே நிறைய டாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டாய்ஸ் லைக் கார்ட்ஸ், கவுஸ் அண்ட் மூவபிள் ஹெட் லிம்ஸ், கிளே பால், டைனி டால், எ ஸ்மால் கிளே மங்கி, டெரக்கோட்டா. இந்த டெரக்கோட்டாவில் வந்து ஜுவல்ஸ் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளே டாக்ஸ் அண்ட் மேல் டான்சர்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ இதை எதை யூஸ் பண்ணாங்கன்னா த டைப் ஆஃப் டாய்ஸ் யூஸிங் டெரக்கோட்டா விச் ஷோ த என்ஜாய்டு பிளேயிங். ஸோ இந்த கல்ச்சரில் இருக்க பீப்புள் ஸோ இதை வச்சு விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த சிறிய களிமண் குரங்கு பொம்மைகள், பந்துக்கள், களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அணில் பொம்மைகள், மண்ணாலான நாய்கள், நடனம் ஆடும் ஆண் பொம்மை. ஸோ இது எல்லாமே மக்கள் வந்து விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. The earliest form of writing was developed by Sumerians. ஸோ வந்து முதல் எழுத்து வடிவம் யாரால உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இதனால பார்த்துக்கோங்க. சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. ஸோ வாட் ஹேப்பன் டு ஹரப்பியன்ஸ்? ஸோ ஹரப்பியன்ஸுக்கு என்ன ஆச்சு? அதாவது 1900 BC the Harappan culture had started declining. It is assumed that so இது அழிய ஆரம்பிச்சது. எதனால அழிய ஆரம்பிச்சதுன்னா கீழ்கண்ட காரணங்கள் வந்து அமைஞ்சிருக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ், எக்காலஜிக்கல் சேஞ்சஸ், இன்வேஷன், நேச்சுரல் கலாமிட்டி, கிளைமேட்டிக் சேஞ்சஸ், டிஃபாரஸ்டேஷன் அண்ட் எபிடமிக். இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்படியே கூற்று காரணத்தில் கேட்பாங்க. ஸோ ஆற்றின் கரையில் உள்ள நகரங்கள் வந்து அடிக்கடி வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சுற்றுச்சூழலோட மாற்றம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படையெடுப்பு, ஆரியர்களோட படையெடுப்பாக கூட இருக்கலாம், சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்று நோய் தாக்குதல். இந்த விஷயங்கள் மூலமாக தான் அது அழிஞ்சிருக்க காரணமா இருந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் அ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ. ஸோ இந்த மொஹஞ்சதாரோ தான் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்துல உலக பாரம்பரிய தலமான யுனெஸ்கோ வந்து அமைப்பால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மொஹஞ்சதாரோல தான் வந்து
யுனெஸ்கோ வந்து இந்த அமைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதை எதுன்னு பார்த்துக்கோங்க, மொஹஞ்சதாரோ மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எந்த இயர்னு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல பண்ணுங்க. இன்னொன்று இம்பார்ட்டன்ட், ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்சோ known as C14 method. So the radiocarbon method uses the radioactive isotope of carbon called carbon 14 to determine the age of an object. அதாவது இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைன்றது தொல்லியல் ஆராய்வுக்கான தரப்பட்டுள்ள ஒரு முறை. ஸோ அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது C14 முறைன்னு அழைப்பாங்க. ஸோ இது எதை அழைப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. எதுக்காகனா அந்த பொருளோட ஒரு காலத்தை, அதோட ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டஸ் வேலி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட், மிகவும் பழமையான நாகரிகங்கள் ஒன்று. அண்ட் ஆல்சோ லார்ஜஸ்ட் அமௌங் 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். இந்த 4 சிவிலைசேஷன்லையும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் ரொம்ப பழமையாகவும் இருக்கு அண்ட் தென் பெருசாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பரப்பளவு கொண்டது, நல்லா பார்த்துக்கோங்க. த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் சிவிலைசேஷன். ஸோ உலகிலேயே முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஸோ திட்டமிடப்பட்ட நகரங்கள்னா அது இந்த இண்டஸ் வேலி தான். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. த இண்டஸ் ஆல்சோ ஹேட் அட்வான்ஸ்டு சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ இதில் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு இதில் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அதை. அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கட்டிருப்பாங்க. ஸோ தேர் வாஸ் எ ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆன் பப்ளிக் ஹெல்த். ஸோ சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து மேலோங்கி இருந்திருக்கு. அதனால தான் இது வந்து வெல் பிளான்டு சிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல் திட்டமிட்டப்பட்ட நகரங்கள் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தென் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே என்னென்னா கிரிட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே ரைட் ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோட்ஸ் வேர் வைட் வித் ரவுண்டட் கார்னர்ஸ், அந்த கார்னர்ஸ் ரவுண்டடாக இருக்குது. ஹவுஸ் வேர் பில்ட் ஆன் த போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ், 2 சைட்ஸ்லையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து மெனி ரூம்ஸ் இருக்குது, நிறைய ரூம் இருக்குது, கோர்ட்யார்ட் இருக்குது. ஈச் ஹவுஸ் ஆர் டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ஸ் இதுவும் இருக்குது. த ஹவுஸ் வேர் யூஸிங் ஸோ பேக்டு பிரிக்ஸ்ன்றது சுட்ட செங்கற்களால் ஆனது அண்ட் மோட்டார்னு சொல்லியிருக்காங்க. சன் ட்ரைடு பிரிக், ஸோ இதுதான் வந்து சுட்ட செங்கற்கள், அதையும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூப்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை என்னன்னா அந்த பேலஸ் இருக்கிறதுக்கான, கோட்டைகள் அந்த வர்ஷிப் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை. மற்றபடி இந்த வீடுகள் வந்து இப்படி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லா நகரங்களையும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த செங்கற்களை கொண்டு, அந்த கல் தட்டைகளை கொண்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வடிகால் கழிவு நீர் வந்து தேங்காமல் அந்த லேசான மென்சரிவு கொண்டு இருந்தது. ஸோ கழிவுப் பொருட்கள் வந்து அப்புறப்படுத்துறதுக்கான துளைகளும் சரியாக வந்து அந்த இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ வீடுலேருந்து அந்த கழிவு நீர் வந்து பல தெருவுகளுக்கு கீழ் அமைக்கப்பட்டிருக்கும். குழாய்கள் மூலமாக அது வந்து எல்லாமே போயிடும். ஸோ அதை அப்படி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த நகரத்தோட நடுவில் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ நீர் கசியாத ஒரு கட்டுமானத்துக்கான பழமையான சான்று எதுனா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குளம்னு ஒன்று வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை பார்த்தலாம். ஒய் பர்ன் பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஹார்ட், டியூரபிள், ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஃபயர் எதிர்த்து இருக்கும். அது வந்து வாட்டரோ ரெயினோ இருந்தாலும் அது டிசால்வ் ஆகாது இல்லையா. ஸோ அதுதான். ஸோ கட்டிடங்கள் வந்து கட்டுவதற்கு ஏன் வந்து சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து வலுவானவை, கடினமானவை, அது வந்து நிலைத்து நிற்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நெருப்பை கூட அது வந்து தாங்கும். ஸோ நீரினால ஈஸியாக கரையாது, அதனால தான். Bronze Age, it is a historical period characterized by use of the articles made up of bronze. இது வந்து செம்பு கற்காலம் சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இண்டஸ் வேலி, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து செம்பு கற்காலம் சொல்லுவாங்க. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பெருங்குளம் எங்க இருக்கும்னா மொஹஞ்சதாரோல இருக்கும். ஸோ இந்த பெருங்குளம்க்கு வந்து செவ்வக வடிவகத்துல, ஸோ எந்த ஷேப்ல இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ செவ்வக வடிவம். ஸோ இது நகரோட நடுவில் இருக்கு, சென்டர் ஆஃப் த சிட்டியில இருக்கு. ஸோ நீர் கசியாதமான ஒரு கட்டுமானத்துக்கு இது வந்து ஒரு நல்ல சான்று. ஸோ வாட்டர் லீக்கேஜ் இல்லாம ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த குளத்தின் சுவர்கள்
செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக. ஸோ அந்த சுவர்ல என்ன படுத்திருக்குன்னா பல அடுக்குகள் அந்த தாருன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாட்டர் வந்து லீக் ஆகாத மாதிரி ஒரு தாரை யூஸ் பண்றாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்கவாட்டில் வந்து ஒரு 3 ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த குளத்தோட பக்கவாட்டில். ஸோ அருகில் இருந்த கிணற்றிலிருந்து ஸோ அங்கே வாட்டர் வந்து இந்த வெல்லேருந்து இந்த வாட்டர் எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த பெருங்குளத்தில் விட்டுறது. ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து அப்படியே வந்து அந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹராப்பியன் சிவிலைசேஷன். ஸோ இந்த டவுன் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் ஃபீச்சராக இருக்குது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில். ஸோ ஹரப்பா சிட்டி வந்து 2 பிளான்ட் ஏரியாஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன்ஸ். ஸோ ஹரப்பா நகரங்களின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அப்பர் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஆஃப் த சிட்டி ரொம்ப ஹையராக இருக்குது. அதனால சைடேட்டல் சொல்லுவாங்க. இட் வாஸ் யூஸ்டு பை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் ஆர் லொக்கேட்டட். ஸோ நகரத்தோட மேற்கு பகுதி வந்து சற்று உயரமாக இருக்குது. அதாவது இங்கே வந்து கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. சிடைட்டல்னா கோட்டைன்னு சொல்கிறாங்க மேல் பகுதி. ஸோ நகர நிர்வாகிகள் வந்து இதை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருங்குளமும் தானிய களஞ்சமும் இருந்தது. ஸோ கிரேட் பாத் அண்ட் கிரானரி சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த மேல் நகர அமைப்பில் இருந்திருக்கு. கீழ்நகர அமைப்பில் பார்த்தீங்கன்னா த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த ஈஸ்ட் வாஸ் லோயர். நகரத்தோட கிழக்கு பகுதி தான் சற்று தாழ்ந்த உயரமுடையதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக பரப்பு இருக்குது. இந்த இடம் லோயர் டவுன் வந்து மோஸ்ட்லி காமன் பீப்புள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழ்நகர அமைப்பு வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெஹரிகர்னு பார்த்துக்கோங்க. த ப்ரெக்யூசர் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ மெஹரிகர்ன்றது நியோலித்திக் சைட். ஸோ இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். ஸோ புதிய கற்கால மக்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னா மெஹர்கரில் வாழ்ந்திருக்காங்க. இட் இஸ் லொக்கேட்டட் நியர் த போலன் பைசன் ஆஃப் பலுஜிஸ்தான் இன் பாகிஸ்தான். ஸோ இது வந்து பலுஜிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் நாட்டில் இருக்க பலுஜிஸ்தான் மாநிலத்தில் போலன் என்ற ஆற்று பள்ளத்தாக்கில் இது அமைந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இயர்லெஸ்ட் சைட்ஸ் நோ. இது வந்து ஒரு தொடக்க கால மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற அந்த வாழ்ந்த இடங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இது எதனால அப்படி சொல்றாங்கன்னா, ஸோ எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹெரிடிங் டன் பை மேன் இன் வெரி இயர்லி டைம்ஸ். ஸோ மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடப்பு வளர்ப்புலையும் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சான்றை வச்சு தான் இது வந்து ஒரு முன்னோடி, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கே முன்னோடியா இருக்கு அப்படின்னு இந்த மெஹரிகர் சொல்றாங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் நியோலித்திக் கல்ச்சர் எக்ஸிஸ்ட் இன் மெஹரிகர் as early as 7000 BC. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹரிகரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 7000 வருஷங்களுக்கு முன்னாடி இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் இந்த மெஹரிகர் இருக்கு அப்படின்றத பார்த்துருக்காங்க.